We are on day 8 for 30 days challenge. Keep going. இன்னைக்கான 2 words பார்க்கலாம். Tangible. Tangible அப்படின்னா என்னன்னா, that can be clearly seen. அதாவது visible. டெஃபினட்டாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து tangible அப்படின்னு சொல்லுவோம். There are tangible benefits in the new system. இப்போ ஒரு புது இந்த சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா இது இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து tangible benefits. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு நல்ல கிளியராக தெரியுது அப்படின்னா அது வந்து tangible அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, there are tangible benefits in the new system. அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, complacency. கம்ப்ளசன்சி அப்படின்னா என்னன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது தன்னிறைவு, போதுங்கிற மனசு வேணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் வந்து அப்படி நினைக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் சக்ஸஸ் லாஸ்ட் இயர் ஹாஸ் பில்ட் அ டேஞ்சரஸ் கம்ப்ளசன்சி. இப்போ லாஸ்ட் இயர் நம்ம ஜெயிச்சிட்டோம், அதனால வந்து நம்ம லாஸ்ட் இயர் ஜெயிச்சனால நம்ம வந்து அப்பாடா போதும் அப்படின்னு உட்காந்துட்டோம். ஆனால் அதனால இந்த வருஷம் வந்து லேக் ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். அப்போது நம்மளோட நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுலையும் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறதுலையும் நம்ம என்றைக்குமே வந்து கம்ப்ளசன்சி ரீச் பண்ணவே கூடாது. we should not show complacency in enhancing our knowledge. Okay, இந்த சென்டென்ஸ் பாருங்க, our success last year has built a dangerous complacency. ஸோ இன்னைக்கான 2 words தான் tangible and complacency. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சென்டென்ஸ் பில்ட் பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க. ஆல்ரெடி சூப்பராக போட்டுட்ருக்கீங்க, அதே மாதிரி இன்னும் சென்டென்ஸ் மேக் பண்ணி போடுங்க. we will definitely help you out. and in class இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. Thank you. I'll be meeting with 2 new words tomorrow.